வணக்கம். கிருஷ்ணா நர்சரி கோவில்பட்டி. நம்ம வந்துட்டு அடினியம் செடி வளர்க்குறதுல இந்த மழை காலங்களில் மேஜராக என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்ப்போம். பொதுவாக அந்த அடினியம் செடி வளர்க்கும்போது மழை காலங்களில் வந்துட்டு போதுமான அளவு சன்லைட் கிடைக்காது. அதுபோக தண்ணி அதிகமாக ஸ்டோர் ஆகிறதுனால இந்த தண்டு பகுதியில் அழுக ஆரம்பிச்சிடும். இந்த செடியில் பாருங்கள், இந்த தண்டு பகுதி ஃபுல்லாகவே அழுகிருச்சு. ஆனால் இப்போ செடி பார்க்க மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்கும். செடிகளை வந்துட்டு ரெகுலராக கீழே நோட் பண்ணுங்கள். தண்ணி வந்துட்டு ட்ரைனாக வெளியே வந்துடுதா, தண்ணி அதிகம் ஸ்டோர் ஆகுதான்னு பாருங்கள். ஸ்டோர் ஆகாமல் இருக்கணும் மெயினாக வந்துட்டு. அப்படி ஸ்டோர் ஆகும்போது இந்த மாதிரி அழுகி போயிடும். இந்த அழுகி போன செடியை நம்ம திருப்பி சர்வே பண்ணி கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா இது எப்படி கொண்டு வரதுன்னா, அந்த அழுகின பார்ட்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடணும். ஃபுல்லாகவே அந்த பழைய ஃபங்கஸ் எது இல்லாமல் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு, நம்ம சேஃப்க்கு நம்ம எல்லா மருந்து கடையிலையுமே கிடைக்கும். அதை நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 கிராம் எடுத்தால் போதுமானது. நம்ம அந்த சேஃப் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அழுகின ஏரியாவை அதில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணும்போது மேலும் இதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிடும். இருந்த ஃபங்கஸும் டெத் ஆகிடும். நம்ம அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு நிழலில் ஒரு 2 நாள் உணர வச்சுட்டு திருப்பி நல்ல வளமான மண் எடுத்து ரீபாட் பண்ணி நிழலில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் வெயிலில் மாற்றிடுங்க. செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துடும். இந்த மாதிரி தகவல் கனெக்ட் பண்ணுங்கள். நன்றி.